வீற்றிருக்கின்ற முன்னாள் திக்காமடுள்ள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமாந்துரை மண்ணினுடைய அரசியல் சொத்து எங்கள் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் AMM நௌஷாத் அவர்களுக்கு இந்த வழியிலே எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் ஆய்வுரையினை வழங்க மேடைக்கு அழைத்துக் கொள்வது இலங்கை முஸ்லிம்களின் அரசியல் துறையில் பேராசிரியர் பட்டம் வென்ற முதல் முஸ்லிம் பேராசிரியர் என்ற பெருமைக்குரிய இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடத்தினுடைய பீடாதிபதி கிழக்கின் கல்வி உதிசங்களில் ஒன்று பேராசிரியர் கலாநிதி M காசிம் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆய்வுரையினை வழங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அன்பான மாலை பொழுதினில் எங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் கடாட்சம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு எனக்கு தரப்பட்ட பணியினை முன்னெடுக்கலாம் என்று நினைக்கிறேன். சம்மாந்துரையினுடைய முக்கியமான நபர் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த புத்தகத்தை வாசித்ததற்கு பின்னராகும் இந்த சமூகம் குறித்த பார்வையில் மிக நீண்ட தூர நோக்குள்ள ஒரு தலைவனாக, அஷ்ரஃபுக்கு பிறகு ஒரு தலைவனாக எழுச்சி பெற்ற நௌஷாத் சார் அவருடைய புத்தகத்தை விமர்சிப்பதற்கு நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். ஈழத்தினுடைய கிழக்கின் இன்னும் ஒரு மூலை என்று அழைக்கப்படுகிற சம்மாந்துறைக்கு பல்வேறுபட்ட உயர் விடயங்கள் இருக்கின்றன. உயர் கல்வியானாலும், தொழில்நுட்ப கல்வியானாலும், விவசாயமானாலும், அரசியலானாலும், இந்த உலகத்தில் என்ன துறைகள் இருக்கின்றனவோ அந்த துறைகள் அனைவற்றிலும் தேர்ச்சி பெற்ற ஊராக, அந்த நபர்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு ஊராக அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் பாசிலால் பார்க்கப்படுகிற ஒரு ஊருக்கு நான் அழைக்கப்பட்டிருப்பது எனக்கு பெருமை. தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அல்ஹம்துலில்லாஹ் மருதமுறையில் சாதாரணமான ஒரு தாய்க்கு பிறந்த என்னை பேராசிரியர் ஆக்கி இருக்கிறது. என்னை பேராசிரியர் ஆக்குவதில் முக்கிய பங்காற்றிய நபர்கள் சம்மாந்துறையை சேர்ந்தவர்கள். நான் இந்த மண்டபத்துக்குள்ளே நுழைகிற போது எங்களுடைய பல்கலைக்கழகத்தை அஷ்ரஃபோடு சேர்ந்து உருவாக்கிய முதலாவது உபவேந்தர் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து முத்தமிட்டார். நான் இங்கு வருகிற போது சாதாரணமாகத்தான் பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வந்தேன். அவர் சொல்லி தந்த விடயங்களை பார்க்கிற போது இது ஒரு சாதாரணமாக பேச்சாக மாத்திரம் இருக்கக்கூடாது, அகாடமிக்கலி சவுண்ட் ஸ்பீச்சாகவும் இது அமைய வேண்டும் என்கிற தேவைப்பாடு என்னை உருவாக்கிய அவருக்கு முன்னால் நான் பேசுகிற போது அப்படி ஒரு பரிமாணத்தையும் எடுக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் இன்று சொன்னார், புத்தகம் எழுத வேண்டும். நான் கண்ட 28 வருடத்திலும் அவர் சொல்லி இருப்பது, எழுதுங்கள், வாசியுங்கள், சிந்தியுங்கள், எழுதுங்கள், சாதாரண நோட்புக்கை எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் எழுதுங்கள், பின்னர் டைப் பண்ணுங்கள், அதை சரிபுலை பாருங்கள், கட்டுரைகளாக புத்தகங்களாக வெளியிடுங்கள். புத்தகங்களை என்று சொன்னார், புத்தகங்களை வெளியிடுங்கள். அந்த புத்தகங்கள் will complement to policy making and implementation in our nation என்று சொன்னார். நாட்டினுடைய கொள்கைகள் உருவாக்கப்படுவதற்கும் அவை சமூகம் சார் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் நீங்கள் எல்லோரும் புத்தகம் எழுத வேண்டும் என்கிற செய்தியினை என்னுடைய காதுக்குள்ளே மீண்டும் ஒருமுறை என்று சொன்னார். அதற்கு பிறகு என்னுடைய நண்பர் ரமீஸ் அப்துல்லா இருக்கிறார். எனக்கு பல்கலைக்கழகத்திலே காதல் சார் முதலாவது மென்டராக போட்ட இந்த ரமீஸ் மென்டராக போட்டவர். என்னுடைய ஆசிரியர், என்னுடைய நண்பர், மிக நெருக்கமான ஈடுபாட்டாளர்கள்
அரசியல் சமூக பொருளாதார விடயங்களிலே நான் அவரோடு சேர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் பற்றி நான் பேச வேண்டும். நான் 2 தினங்களுக்கு முன்னர் சமூக வலைத்தளத்திலே போட்டிருந்தேன். பொது வாழ்வின் இப்படியான பேச்சுக்களும் நிகழ்வுகளும் மன அழுத்தத்தை தருகிறது, எனக்கு கடினமாக இருக்கிறது, அவற்றை விட்டு விடுபட வேண்டும் என்று எழுதிய போது எங்களுடைய முன்னாள் GA ஹரிபாசர் போட்டிருந்தார், ரஜினி ஸ்டைலிலே போட்டிருந்தார், பொது வாழ்வில் இருந்து விடுபட முடியாது ராஜா என்று போட்டிருந்தார். ஆகவே என்னுடைய ஒவ்வொரு விடயங்களும் சம்மாந்துறைவார்களோடு சம்பந்தப்பட்ட என்ற வகையிலே நான் அதிகம் அதை பற்றி கூறினால் மௌலவி என்னுடைய நண்பர், அவருடைய வயதுவர் என்னுடைய வயதுவர் என்று நான் பேசிக்கொண்டு போயிருந்தேன். மெதுவாக நௌசாத் சார் நேரத்தை பார்க்கிறார். எனவே நான் என்னுடைய காதல் சாருக்கு முன்னால் எனக்கு தெரிந்தவற்றை சொல்ல முனைகிறேன். எனக்கு தரப்பட்ட நேரம் 45 நிமிடங்கள். இப்போது நான் ஆரம்பம் செய்கிறேன். 6:05க்கும் 10க்கும் இடையில இன்ஷா அல்லாஹ் நான் முடிப்பேன். இது ஒரு நீண்ட பார்வையாக இருக்கும். சம்மாந்துறை மக்கள் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு பார்வையாக நான் இதனை பார்க்கிறேன். எங்களுடைய முஸ்லிம் சமூகம் குறித்து காதல் இப்போது சொன்னார். முஸ்லிம் சமூகத்தின் அரசியலில் அஷ்ரஃபுக்கு பின்னரான சக்தி வாய்ந்த தலைமைத்துவங்களை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய காதுக்குள்ளே மெதுவாக சொன்னார். அப்படி என்றால் அவர் சொல்லுவதெல்லாம் இதற்கு நீ எப்படி பங்களிப்பு செய்ய போகிறாய் என்று அவர் என்னிடம் மெதுவாக, இன்னும் நான் இடையிலேயே ஞாபகம் வருகிற போது சொல்வேன், அவர் என்று சொல்லி தந்தவற்றை எல்லாம். ரைட், அவர் சொன்னார், are you teaching Middle East politics என்று கேட்டார். நீங்கள் மத்திய கிழக்கினுடைய அரசியலை படிப்பிக்கிறீர்களா என்று கேட்டார். அங்குதான் இன்று அரசியல் என்று விளையாடுகிறது, அரசியல் விஞ்ஞானம் வளருகிறது, அதை ஸ்டடி பண்ண வேண்டும், அதை படிப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பின்னணியில் நின்று கொண்டுதான் இலங்கையினுடைய முஸ்லிம்களையும் முஸ்லிம் அரசியலையும் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் முஸ்லிம்களுடைய அறிவுபூர்வமான ஆற்றல் மிக்க கொள்கை சட்ட உருவாக்கங்களில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அஷ்ரஃபை போன்ற ரவுஹ் ஹக்கீமுக்கும் சில இயல்புகள் இருக்கிறது. நௌசாத் அவர்கள் ஆற்றி இருக்கிற நான் சொல்ல போகிற இந்த பணிகளை செய்யக்கூடிய ஆற்றல் மிகு எம்பிகளை உருவாக்க வேண்டும் என்று எனக்கு சேர் சொன்னார். உலகத்திலே அண்மை காலகத்தில் ஆய்வாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய பணியை பற்றி குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் சகோதரர் நௌசாத் அவர்களுடைய பாராளுமன்றத்தினுடைய உரைகளை பற்றி பேசுகிற இந்த வேளையில் ஆய்வாளர்கள் இன்று உலகின் தலை சிறந்த அரசியல் ஆய்வாளர்களுள் கண்டெம்பரரி வேர்ல்டில் பார்க்கப்படுகிறவர் தான் ஆண்ட்ரூ ஹேய்வுட் என்று சொல்லுகிறார். அவர் தன்னுடைய the 5th edition of his basic political idea சம்பந்தப்பட்ட புத்தகத்திலே 2019 சொல்லுகிறார், ஒரு பாராளுமன்ற பிரதிநிதிக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பங்கு சட்ட உருவாக்கத்தில், சட்ட திருத்தத்தில், சட்டங்களை இல்லாமல் செய்கிற விடயத்தில், கான்ஸ்டிடியூஷன் ஒன்றை உருவாக்குகிற போது அவர் முக்கிய பங்களிப்பினை தன்னுடைய மக்களை, அவர் எந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரோ அந்த மக்களின் அதன் தேசத்தின் சார்பிலும் அவர் அதற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று இன்று இருக்கிற வெரி ஃபேமஸ் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொல்லுகிறார். இந்த பேரெல்லாம் சொல்லுக்கு கடும்பார். பிகின் என்று சொல்லுகிற அறிஞர் சொல்லுகிறார், தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மக்களினுடைய விடயங்களிலும் அவர்களுடைய அபிவிருத்தியிலும் மேன்மையிலும் அந்த பார்லிமெண்டேரியன் என்று சொல்லுபவர் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அறிஞர் சொல்லுகிறார். இன்னும் தற்காலத்தில் இருக்கிற வெரி லேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொல்லுகிறார், பிளிண்டர்ஸ் என்பவர் சொல்லுகிறார், கவர்மெண்டிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் அந்த மெம்பர் அங்கே கேள்வி கேட்க வேண்டும். Government accountable for the development and all political and social activities and enhancement of society. ஆகவேதான் பிளிண்டர்ஸ் சொல்லுகிறார், அந்த அக்கவுண்டபிள் குறித்த விடயங்களிலே பங்காற்ற வேண்டும், கேள்வி செலுத்த வேண்டும், அவன் ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லுகிறார். அந்த மக்களுக்கு ஜூட்ஜன் சொல்லுகிறார், அவருடைய பங்களிப்பு லோக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேரிலே, நலன்களிலே, உலக அபிவிருத்தியிலே முக்கிய பங்களிப்பை செய்ய வேண்டும், நாட்டினுடைய கொள்கை உருவாக்கத்தில் முக்கிய பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று நோட்டன் என்கின்ற அறிஞர் சொல்கின்றார். இப்படி சொல்லிக் கொண்டு போனால் நேரம் போய்விடும் என்பதனால் அது அவ்வளவும் இங்கே இருக்கிறது. கீழே ரிஃபரன்ஸ்
என்னுடைய சேருக்கு முன்னால் பேசுவதென்றால் இப்படித்தான் பேச வேண்டும், இல்லை என்றால் ரிஜெக்ட் பண்ணி விடுவார். கெட்டித்தனம் இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இரண்டாவது விடயமாகவே நான் சொல்லி இருக்கிற விடயம் என்னென்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய உரை குறித்து பேசுகிறோம், நௌசாத் அவர்களுடைய உரை குறித்து பேசுகிறோம். அப்படி என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன விடயங்களை அவன் சார்ந்த சமூகத்துக்கும் தேசத்துக்கும் செய்ய வேண்டும் என்று அரசியல் விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிற கருத்துக்களை நான் முதலாவது சொல்லி இருக்கிறேன். இரண்டாவது நான் உங்களை அழைத்து செல்லுகிறேன். There are two types of important terms, politicians and political leader. அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள். இந்த இரண்டு பேரையும் வேறுபடுத்தி சொல்லுகிறார்கள். பொலிட்டிஷியனை பற்றி அன்று கைவோட்டு தன்னுடைய நூலிலே சொல்லுகிற போது அவர் மிக வேகமாக ஆக்டிவாக அரசியலில் ஈடுபட்டு தனக்கு அரசியல் ரீதியான ஒரு அங்கத்துவத்தை பெற்றுக் கொள்வதில்லை, ஒரு மெம்பராக ஆகுவதில்லை, பாராளுமன்றத்திலே அல்லது பிரதேச சபையில் அல்லது மாகாண சபையிலே ஒரு மெம்பர் ஆகுவதை அதிக அக்கறை கொண்டிருப்பார் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் பொலிட்டிக்கல் லீடரை பற்றி பெர்ன்ஸ் எடுத்து சொல்லுகிறார், அறிஞர் சொல்லுகிறார், அவருடைய விடயங்கள் அவரும் ஒரு ஆபீசராக வருவார், ஒரு உறுப்பினராக வருவார். ஆனால் அவர் பல விடயங்களினால் ஊக்கப்படுத்தப்பட்டிருப்பார், அவர் உற்சாகப்படுத்தப்பட்டிருப்பார், வழிநடத்தப்பட்டிருப்பார். அவர் ஒரு தலைவனாக, சமூக நிறுவனங்களின் தலைவனாக, மிக நீண்ட தூர நோக்கி இருக்கிற அடிப்படைகளை கொண்ட ஒருவனாக அந்த பொலிட்டிக்கல் லீடர் இருப்பார். அரசியல்வாதி என்பவன் பதவியை பெற்றுக் கொள்வதில் கண்ணாக இருக்கிற போது, பொலிட்டிக்கல் லீடர் அந்த சமூகத்தின் முழு மொத்த வடிவத்தையும் வெளிப்படுத்தி சமூகத்தினுடைய நலன்களிலே அக்கறை கொள்ளக்கூடிய கொள்கைவாதியாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவதாகவும் அவன் மீது மக்கள் பப்ளிக் ட்ரஸ்ட் என்று சொல்வார், பப்ளிக் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவனாகவும் மக்கள் அவனை மதிக்கிறவனாகவும் அவன் இருப்பான். Power versus influence. அந்த விடயத்திலே பொலிட்டிஷியன்ஸ் எப்பவும் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதில் மாத்திரம் அதிக அக்கறை செலுத்துவார்கள். யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, எமது தற்கால பொலிட்டிஷியன்கள் மாதிரி அதிகாரத்தில் இருப்பதை மாத்திரம் கவனத்தில் கொள்வார்கள். அந்த எலக்டோரல் சக்சஸ் என்று சொல்லுகிற தேர்தல் வெற்றியை தாண்டி செல்பவன் தான் பொலிட்டிக்கல் லீடராக இருப்பார்கள். அவர்கள் ஒபிஷியல் பொசிஷனை மாத்திரம் கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு மிக தூர நோக்கோடு தன்னுடைய சமூகம் சார்ந்து தேசம் சார்ந்து புறப்பட்டு செய்வார்கள். அவர்களிடத்திலே ஒழுக்கம் என்கின்ற விடயத்திலே அரசியல்வாதி சுருக்கமான ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின்ஸை அடிப்படையாக வைத்துக் கொண்டு செயற்படுவார்கள். ஆனால் பொலிட்டிக்கல் லீடர், அரசியல் தலைவன் என்பவன் மிக நீண்ட நோக்கத்தோடு சமூகத்தினுடைய நலன்களுக்காகவும் கோட்பாட்டு அம்சங்களோடு கூடி அவன் செயற்படுவான். ஒரு அரசியல் தலைவனுக்கு உதாரணம் எமது நாட்டில் சொன்னால் எங்களுக்கு பரிச்சயமான MHM மஷ்ரூப் அவர்கள், உலகத்தில் சொன்னால் நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி, வின்சன் சர்ச்சில் போன்றவர்களை இந்த ஆய்வாளர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இன்னும் கொஞ்சம் கோட்பாட்டு தளத்துக்குள் நின்று பேசுகிற போது அது உங்களுக்கு சில வேளைகளில் கடினமாக ஆகிவிடும். எங்களுடைய PD மன்சூர் சார் இருக்கிறார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இப்படி பேசுவது அவருக்கு பிடிக்கும் என்று நான் ஒரு நாள் அவர் பேசுகிற போது அறிந்து கொண்டேன். எனவே நான் நீங்கள் எல்லோரும் இருக்கிற போது அப்படி பேச வேண்டும் என்று நான் பேசி காட்டினேன். ஆகவே முழு மொத்தத்திலே நான் இரண்டு ஐடியாக்களை பற்றி, பார்லிமெண்டேரியன் அண்ட் பொலிட்டிஷியன் தென் பொலிட்டிக்கல் லீடர், இந்த மூன்று வகையான கருப்பொருள்களை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். இந்த கருப்பொருள்கள் பார்லிமெண்டேரியனுக்கு சில பங்கும் பணிகளும் இருக்கிறது. பொலிட்டிஷியன் தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிற இலக்கை நோக்கி நகர்வார். பொலிட்டிக்கல் லீடர் மிக நீண்ட தூர நோக்கோடு தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்லாது சமூகத்தின் நிலைத்திருப்பு, எதிர்காலம், அதனுடைய மேன்மை போன்றவற்றிற்காக முழு ஈடுபாட்டோடு கொண்ட தியாகமிக்க தலைவனாக இருப்பார். இந்த விடயத்திலே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், former member of parliament Mr. Nauzat, does he a politician or political leader? That is the question here. அவர் ஒரு அரசியல்வாதியா, அரசியல் தலைவரா,
என்ற படத்தை தான் அவர் எனக்கு அனுப்பி வைத்த எலக்ட்ரானிக் வேர்ஷனை வைத்துக் கொண்டு நான் ஓரளவுக்கு உங்களுக்கு காட்டலாமா என்று முயற்சிக்கிறேன். முழு மொத்தமாக காட்ட முடியாத சூழ்நிலை, நேரம் குறித்த பிரச்சனையும் இருக்கிறபடியினால் என்னால் முடிந்த வரைக்கும் அந்த புத்தகத்துக்குள்ளே கொண்டு போய் அவர் ஒரு பார்லிமெண்டேரியன், ஆனால் அவர் அரசியல்வாதியா அரசியல் தலைவரா என்பதை நிரூபிப்பது என்னுடைய கடமையாகும். இந்த புத்தகம் இது ஒரு சாதாரணமாக பார்க்கக்கூடியதல்ல. ஒரு குறுங்கால அரசியல் பாராளுமன்ற பிரதிநிதித்துவ அனுபவத்தை கொண்டிருக்கிற ஒருவரால் இவ்வளவுக்கு பேசி இருக்க முடியுமா என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதற்குள்ளே நான் நுழைகிற போது இதற்குள்ளே சம்மாந்துரையுடைய மன்னம் பல கோணங்களில் வீசுவதை நான் கண்டேன். இது நௌசாத்துடைய முழு மொத்த ஆற்றலின் வெளிப்பாடா? இதற்குள்ளே ரமீஸ் அப்துல்லா சில இடங்களில் எனக்கு தெரிகிறார். இதற்குள்ளே ஐயம் இப்ராஹிம் சார் சில இடங்களில் எனக்கு தெரிகிறார். இந்த சம்மாந்துரையினுடைய ஆற்றல் மிக்க அறிவு மிக்கவர்கள் என்னோடு பேசுகிற கதைக்கிற விடயங்களை எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். ஒரு குறுங்காலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரானவன் செய்யக்கூடிய காரியத்தை இந்த புத்தகம் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. இவர் செய்திருப்பது அதை தாண்டி ஒரு விடயம். விக்டர் ஐவன் சொன்னார், உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்னர் மறைந்து போன ராவிய பத்திரிகையினுடைய விக்டர் ஐவன் சொன்னார், முஸ்லிம் சமூகம் அஷ்ரஃபை இழந்திருக்கிறது. மீண்டும் ஒரு அஷ்ரஃப் போன்ற ஆளுமை மிக்க தலைவனை பெற வேண்டும் என்றால் இன்னும் 5 தசாப்தங்கள் 50 வருடங்கள் எடுக்கும் என்று விக்டர் ஐவன் சொன்னார் அஷ்ரஃபுடைய மரணத்தை தொடர்ந்து. ஆனால் எனக்குள்ளே ஒரு பார்வை இருக்கிறது. அஷ்ரஃபுக்கு பின்னர் எங்களுடைய பிராந்திய மண்ணிலே இந்த நௌஷாத் அவர்கள் அப்படி அதனை ஒத்தது என்று சொல்லாவிட்டாலும் அதனை பின்தொடர்கிற ஒரு பணியினை செய்திருக்கிறாரா என்கின்ற கேள்வியினை எனக்குள்ளே இந்த புத்தகம் வழங்கி இருப்பதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புத்தகத்துக்குள் செல்வதற்குள்ளேயே இவ்வளவு கதை கதைத்து விட்டான் பாசில் என்று நினைக்கிறீர்கள். 316 பக்கங்களை கொண்ட மிக பிரமாண்டமான மிக நேர்த்தியான A4 தாண்டிய சைஸ் அல்லது A4 சைஸை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு நூலாக அது காணப்படுகிறது. அவருக்கு இருந்த மும்மொழி தேர்ச்சியையும் வெளிப்படுத்துகிற ஒரு நூலாக காணப்படுகிறது. அவர் குறுகிய காலத்திலே பாராளுமன்றத்திலே பேசிய விடயங்களை வெளிக்காட்டுகிறது. AMM நௌசாத் நாடாளுமன்றத்தில் என்கிற இந்த புத்தகத்தை ஒரு விமர்சன ரீதியாக பகுப்பாய்வுக்கு உட்படுத்துகிறேன். AMM நௌசாத் நாடாளுமன்றத்தில் என்ற புத்தகம் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்த காலத்தில் அவர் ஆற்றிய உரைகள் மற்றும் பங்களிப்புகளின் தொகுப்பாகும். இது இலங்கையின் அரசியல், சமூக மற்றும் கலாச்சார செயற்பாடு பற்றிய தனித்துவமான அறிவினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தையும் பல இன சமூகம் கொண்ட நாட்டில் ஆட்சி அல்லது கவர்னன்ஸ், இன உறவுகள் மற்றும் ஜனநாயக பிரதிநிதித்துவத்தின் சவால்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு மதிப்பு மிக்க ஆதாரத்தை வெளிப்படுத்தி நிற்பதாக இந்த புத்தகத்தை, இந்த 316 பக்கங்களை நான் காண்கிறேன். இதற்கு பல பலங்கள் இருக்கிறது. இது வரலாற்று மற்றும் அரசியல் முக்கியத்துவத்துக்கு பங்களிப்பு செய்கிற ஒரு நூலாகும். முஸ்லிம்களுடைய வரலாற்றை பதியுங்கள் என்று 28 வருடமாக பேராசிரியர் MLA காதர் சொல்லுகிறார். இந்த புத்தகம் எனக்கு சொல்லுகிறது, வரலாற்று மற்றும் அரசியல் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி நிற்கிற நூலாக அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக உள்நாட்டு போரின் முடிவு மற்றும் போருக்கு பிந்திய செயற்பாடுகள் எப்படி அமைய இருக்கிறது, எப்படி சவால்களை நாங்கள் எதிர்நோக்க போகிறோம் என்கின்ற முன்னறிவிப்புகளையும் அவருடைய பேச்சுக்களிலே இருந்து செய்திருக்கிறார். நௌசாத்தின் உரைகள் இன சமூகங்களுக்கு இடையேயான பதட்டங்கள், சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தின் பங்கு மற்றும் பிளவுபட்ட சமூகத்தில் ஜனநாயக ஆட்சியை பராமரிப்பதில் உள்ள சவால்களை பிரதிபலிக்கிற ஒரு புத்தகமாகும். மோதலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தின் பின்னணியில் பொது பாதுகாப்பு, மனித உரிமைகள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்களின் உரிமைகள் போன்ற பிரச்சனைகளை பற்றி பாராளுமன்றத்திலே சிலாகித்து பேசியிருக்கிறார். இவை குறித்த சட்ட திட்டங்கள், கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இருக்கிறார். எனவே தன்னுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவ பதவியினை நிறைவேற்றி இருப்பதோடு மாத்திரமல்ல, ஒரு பொலிட்டிக்கல் தலைவன், அரசியல் தலைவன் என்கின்ற மகுடத்தையும் சூடிக்கொள்ள முற்பட்டிருக்கிற தன்மைகளை அவருக்கு இந்த பேச்சுக்களின் மூலம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தனிப்பட்ட மற்றும் அரசியல் பயணம்.
தன்னுடைய வாழ்க்கை ஃபேமிலி ட்ரீ பற்றி சொன்னார். அந்த குடும்பத்தின் பின்னணி, அந்த குடும்பம் முஸ்லிம் சமூகத்துக்கும் நம்முடைய அரசியலுக்கும் முக்கிய செய்திகளை சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய அப்துல் மஜீத் அவர்கள் சம்மாந்துறை, நான் சொன்ன துறைகள் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு நாங்கள் என்றும் அதனை மறைத்து விட்டு முஸ்லிம் அரசியல் குறித்து பேச முடியாது. அவர் இல்லாமல் முஸ்லிம் அரசியல் இல்லை. அந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிற, அமைச்சு பதவி வகித்திருக்கிற என்னுடைய ஊருக்கு, உங்களுக்கு தெரியும், அவருடைய அரசியலினுடைய இறுதி கால பகுதியில் மருதமுனையினுடைய நெசவுக்கு அவர் செலவு செய்த மில்லியன் கணக்கான ரூபாய்களை பற்றி நான் புள்ளி விவரங்களோடு பேசுவேன். அவர் எடுத்து கொடுத்த நஷ்ட ஈடுகள், இழப்புகள், அது மீள உருவாக்கம் பெற்று மீண்டும் மருதமுனை கைத்தொழில் துறையிலே, நெசவு கைத்தொழிலில் எழுச்சி பெறுவதற்கு அவர் செய்த பங்களிப்பு பற்றி மாத்திரம் பேசுவதற்கு இந்த 45 நிமிடங்கள் எனக்கு போதாது. எனவே அவர்களை அழித்துவிட்டு அந்த பின்னணியை இல்லாமல் செய்துவிட்டு அரசியல் பற்றி பேச முடியாது. எனவேதான் அவருடைய தந்தையின் பிரவேசம் பற்றியும், அவர்கள் அக்கறை பற்றிக்கு குடியேறியது பற்றியும், அவருடைய படிப்பிலே 3 பாடசாலைகள், அதிலும் மடவளைக்கு போன போது, சிங்களம் படிக்க வந்த போது கிறிஸ்தவ பாடசாலைகள் மலையகத்திலும் மீண்டும் பாணந்துறையிலும் அவரை புடம்போட்டு மொழி திறமையினை, 3 மொழியிலும் திறமையினை எப்படி அந்த குடும்ப பின்னணி அவருக்கு வழங்கியது, அந்த குடும்ப பின்னணி அறிவை கொடுத்துவிட்டு பாதுகாப்பு துறையில் இணைய இருந்த போது அவரை எப்படி பின்னடைய செய்தது என்கிற அந்த வரலாற்று பாரம்பரியத்தை பற்றி அவர் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். மஜீது மரணித்து விட்டார். அவருடைய குடும்பத்தார்கள் இங்கு இருக்கிற இந்த பெண்மணிகள் பெரும்பாலும் கொழும்புக்கு சென்று விட்டீர்கள். அந்த வரலாறு எங்கே இருக்கிறது? அது மறையவில்லை. அவர் புத்தகத்துக்குள்ளாரே கொண்டு வந்திருக்கிறார். இந்த புத்தகம் பற்றி ஒரு விமர்சனம் எனக்கு இருக்கிறது. இது repeatedly telling about his study and family background. பல இடங்களிலே திரும்ப அந்த ரிப்பீட்டிஷன் இதுக்குள்ளே இருக்கிறதா என்கின்ற ஒரு விமர்சன பார்வைக்கு இட்டு சென்றாலும் தன்னுடைய குடும்பத்தின் அரசியல் பின்புலம் பற்றியும், சம்மாந்துறையின் அரசியல் பலம் பற்றியும், இலங்கை முஸ்லிம்களினுடைய செறிந்து வாழுகிற முஸ்லிம்களின் கிழக்கு பிரதேசத்தினுடைய அரசியல் தலைமைத்துவங்களும் அவர்கள் செய்த அபிவிருத்திகள் பற்றியும் பாராளுமன்றத்திலே பேசி தன்னை பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு அரசியல் தலைவனாகவும் காட்டுவதற்கு அவர் முயற்சித்திருக்கிறார். பன்மொழி என்ற விடயம் அவரும் சொல்லிவிட்டார். இதை நீங்கள் வாசிக்கிற போது அவர் எப்படி பன்மொழியில் பாண்டித்யம் பெற்றிருந்தார் என்பதையும், அவர் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தமிழிலும் பேசியதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த நூலுக்குள்ளாலே கொண்டு வந்திருக்கிறார். அதையும் இந்த புத்தகம் வெளிப்படுத்தி நிற்கிறது. எங்களுடைய காதல் சார் எங்களுக்கு ஏசுவதென்றாலும், எங்களுடைய ரேபருக்கு யூனிவர்சிட்டியிலே ஏசுவதென்றாலும், கலாநிதி அமீர்தீன் கனடாவில் இருக்கிறார். அவருடைய மாணவன் என்னுடைய ஆசிரியர் சொன்னார், நம்மட சார் ரோட்டில் நின்று தாண்டா இந்த பல்கலைக்கழகத்தை வளர்த்தார் என்று சொன்னார். எங்கட சார் லேபருக்கு ஏசுகிற போதும் ஆங்கிலத்தில் ஏசினார். அன்பாக கதைக்கிற போதும் ஆங்கிலத்தில் கதைத்தார். படிப்பிக்கிற போதும் ஆங்கிலத்தில் கதைத்தார். கையை இப்படி மெதுவாக பிடிப்பார், இப்படி பிசைவார். அதை கண்டுகொள்ள வருகிற போது என்று சொல்லுவார். அரசியலை காட்டினார், அரசியல் விஞ்ஞானத்தை காட்டினார். நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், அவர் ஏன் எங்களோடு ஆங்கிலத்தில் கதைத்தார் என்றால், நாங்கள் எல்லோரும் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று. அவர் உயிரோடு எங்களுக்கு முன்னால் இருக்கிற போது நான் ஆங்கிலத்தில் பேசி பேசி கதைக்க என்னை வைத்திருக்கிறார். நான் நௌசாத் அவர்களை போன்ற ஒரு குடும்ப பின்புலம் இருப்பவன் அல்ல. நான் ஒரு சாதாரணமானவன். எப்படி இங்கிலீஷ் பேச முடியும், அதை எப்படி காதல் வடிவமைத்தான் என்பதைத்தான் நான் சொல்லிக்காட்ட முனைகிறேனே தவிர, எனவே அந்த மொழி எங்களை வல்லமை மிக்க சக்தியாளர்களாக மாற்றி அமைக்கும். அதை அவருடைய குடும்பத்தில் இருந்து நௌசாத் அவர்கள் காட்டியிருக்கிறார் என்ற செய்தியினையும் இந்த நூல் சொல்ல வருகிறது. அவர் இந்த 3 மொழிகளிலும் பாண்டித்தியம் பெற்றவர். ஒழுங்காக பாராளுமன்றத்துக்கு வருகிறார், சிறப்பாக பேசுகிறார், ஒரு அரசியல் தலைவனுடைய அம்சங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார் என்பதனால் தான் சபாநாயகர் அவர்கள் அவருக்கு முக்கிய பதவியையும் கொடுத்து அவரை பாராளுமன்றத்தில் முதன்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்பினையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்பது இன்னும் ஒரு செய்தியாக நான் இந்த புத்தகத்தினுடைய கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சிறுபான்மை உரிமைகளில் கவனம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே தான் சார்ந்திருக்கிற எலக்டரேட்,
அவருடைய கான்ஸ்டிடியூன்சி என்று சொல்கிற மக்கள், அந்த மக்களினுடைய உரிமைகளுக்காக பேசியிருக்கிறார். புத்தகத்திலே நெடுகிலும் எங்கிலும் கிழக்கு கிழக்கு டிஎம்பிபி யுத்தத்துக்கு பின்னர், போருக்கு பின்னர் முஸ்லிம் சமூகத்தின் மீதான பாதிப்பு, கிழக்கை விடுவித்திருக்கிறீர்கள் அரசாங்கம் படைகளினூடாக. அது என்ன பாதுகாப்பு நிலைமையினை சமூகங்களுக்கு வழங்கி இருக்கிறது? அது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை வழங்கி இருக்கிறதா? சம்மாந்துறையினுடைய அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார விடயங்களை ஒவ்வொரு உரையின் போதும் அவர் பின்னி பிணைந்திருக்கிற அந்த வடிவத்தை காணுகிற போதுதான் ஒரு அரசியல் தலைவன் எதை ஒரு சமூகத்துக்கு செய்ய வேண்டுமோ அதை குறுங்காலத்தில் மிகச்சரிவாக அவர் செய்திருக்கிறார் என்கின்ற அறிவினை எனக்கு தந்திருக்கிறது. எனவே தன்னுடைய சமூகம் சார்ந்த உரிமைகளுக்கு குரல் கொடுத்ததோடு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட போன பட்ஜெட்டினுடைய ஸ்பீச்சிலே தொடர்ச்சியாக அவர் இருந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அவசர கால சட்டம் மாதம் மீள நிறைவேற்றப்படுகிற போதுதான் அது நடைமுறைக்கு வரும். ஒவ்வொரு உரைகளின் போதும் சமூகத்தினுடைய பாதுகாப்பை பற்றி பேசினார். அவர் அன்று எதிர்வு கூறிய விடயத்தினை போருக்கு பின்னர் இலங்கையினுடைய முழு மொத்த சமூகமும் அனுபவித்தது. ஜிந்தோட்டையில் நடந்தது என்ன, தென்பகுதியில் நடந்தது என்ன, திகனையில் நடந்தது என்ன, அம்பாறையில் கொத்து ரொட்டிக்குள் கலக்கப்பட்டது என்ன, இவற்றை எல்லாம் பெயர் சொல்லி ஈஸ்டர் சண்டே அட்டாக் இவையெல்லாம் திட்டமிடப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் வரக்கூடாது என்று இலங்கையின் கொள்கை உருவாக்கத்தின் போது தன்னுடைய முன்மொழிவுகளை பாராளுமன்றத்திலே அவர் வெளிப்படுத்தி இருப்பதனை இந்த ஆக்கங்களில் இருந்து நான் காணக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்றத்தினுடைய செயற்பாடுகள் பற்றிய நுணுக்கமான அறிவினையும் அவர் பெற்றிருந்தார் என்பதனை நான் சொன்ன அந்த ஆய்வாளர்களுடைய கருத்துக்குள் நின்று கொண்டு பார்க்கிற போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பங்கு, கூட்டணி, அரசியலின் சவால்கள் மற்றும் இன மற்றும் பிராந்திய கட்சிகளின் செல்வாக்கு உள்ளிட்ட இலங்கை பாராளுமன்றத்தின் உள் செயற்பாடுகள் பற்றிய அரிய பார்வையை, மிக உயர்ந்த பார்வையை, அதனை மிக விரிவான அடிப்படையிலே இந்த புத்தகம் வழங்குகின்றது என்பது அவருடைய பேச்சில் இருந்து வெளிப்படுகிறது. அரசாங்க கொள்கைகள் குறித்து அவரது விமர்சனங்கள் உட்பட பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான நௌஷாத்தின் தொடர்புகள், பல இன ஜனநாயகத்தின் சட்டமன்ற செயல்முறைகளின் சிக்கல்கள் பற்றிய மதிப்புமிக்க முன்னறிவுகளை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இதில் சில பலவீனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அதுதான் நான் சொன்ன மீண்டும் சில விடயங்கள் வருவது, என்னை போன்ற அல்லது என்னை விட மேலான இதையெல்லாம் செய்வதற்கு மிக தகுதியான காதர்சர் சுகையினமுற்றிருக்கிற காரணத்தினால் இந்த நூலுக்கு ஒரு அறிமுகமும் ஒரு முடிவுரையும் அவரால் அல்லது அவருடைய உருவாக்கமான என்னால் எழுதப்பட்டிருக்கும் என்றால் அது இன்னும் நான் இங்கு சொல்லுகிற விடயம் எல்லாம் நீங்கள் சொன்னதை நான் எப்படி சொல்ல வருகிறேன், என்னுடைய சார் சொல்லுகிற போது அவர் இன்னும் சயின்டிபிக்காக சொல்லுவார். அப்படியான ஒரு விடயம் இதற்குள்ளே இடம்பெற்றிருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இதனை நாங்கள் மரபு ரீதியான புத்தக வடிவத்தில் பார்க்கிறார். ஏனென்றால் இது ஹன்சாட்டினுடைய the first hand data for research, அந்த ஆய்வை செய்யக்கூடிய முதலாம் தரவை உள்ளடக்கிய விடயங்களை மாத்திரம் நான் வெளிப்படுத்தி இருக்கக்கூடும். ஆனால் ஒரு விமர்சன பகுப்பாய்வினுடைய அவசியம் இங்கு வேண்டி நிற்கிறது. இந்த கட்டமைப்பிலே மரபு ரீதியான புத்தக கட்டமைப்பு குறித்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்க முடியும். மொழி பெயர்ப்பு விடயங்கள் மிக நேர்த்தியாக இருக்கிறது, மிகச் சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் எல்லா புத்தகங்களும் போல எப்போவாவது ஒரு இடத்திலே மிக கஷ்டப்பட்டு தான் நான் அதனை கண்டுபிடித்தேன். சில எழுத்து பிழைகள் அது ஆங்கிலத்திலும் கண்டேன், தமிழிலும் இருக்கிறது. அது அடுத்த பதிப்பகத்திலே இன்ஷா அல்லாஹ் பதிப்பிலே அவை திருத்திக் கொள்ள மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கருப்பொருளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இது பிரித்து எழுதப்பட வேண்டும். அது எங்களை போன்றவர்கள் தான் அதனை செய்ய முடியும் என்றெல்லாம் நான் நிறைய கதைப்பேன், நிறைய இருக்கிறது. ஆனால் அப்படி கதைத்து உங்களை கடைப்படைய செய்து விடக்கூடாது. இப்படி இருக்கிறது என்னிடத்தில். அவற்றையெல்லாம் நான் ஏன் காட்டுகிறேன் என்றால், என்னுடைய சேவனையிட்ட சொன்னார் எழுத வேண்டும். காதுக்குள்ளே இருந்து 3 தடவைக்கு மேல் சொன்னார் எழுதியிருக்கிறேன். அதை அவருக்கு காட்ட வேண்டும் என்பதில் எனக்கு ஆத்ம திருப்தியோடு நான் இங்கிருந்து செல்வேன். அவர் எதற்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொருட்படுத்தார்? அவர் இந்த பல்கலைக்கழகம் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்? அதை அவருக்கு முன்னால்
நான் ஆகப்பெரிய கட்டிக்காரன் இல்லை, முடிந்த அளவுக்கு என்னால் செய்து காட்டலாம் என்றுதான் நான் காட்டுகிறேன். இதெல்லாம் தமிழில் சார், இதெல்லாம் ஆங்கிலத்தில். அப்படி நான் கஷ்டப்பட்டு எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது நான் இன்னும் டீப்பர் இன்சைட் போவதாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களோ தெரியாது, இருந்தாலும் சற்று இருங்கள். கொஞ்சம் சில தலைப்புகளுக்குள்ளே உங்களை நாங்கள் ரிசர்ச் பாரம்பரியத்திலே சொல்லுவோம். In research in existing knowledge, go deeper insight into the research problem and the background of the research. அப்படி நான் உங்களை செலுத்துவதற்கு எனக்கு அச்சமாக இருக்கிறது. ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கிற போது நான் சொல்பவற்றை விளங்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தான் இங்கு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் ஆரம்பத்திலே என்னுடைய உரையினை இந்த ஊரை பற்றி சொல்லியிருக்கிறேன். எனவே கொஞ்சம் உங்களை ஆழமாக எழுதி சென்று நான் விட்டுவிடுவேன். ஒத்துக்கொள்றீங்களா சார்? என்ன ஓகே தானே? ரைட். எனக்கு இன்னும் 18 நிமிடங்கள் இருக்கின்றது. அந்த அவர் சொன்ன 45 நிமிடங்களில் நான் 15 நிமிடங்களுக்குள்ளே முடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன். இந்த புத்தகத்திலே மிகவும் மெச்சத்தக்க ஒரு விடயம், பாராளுமன்றத்தினுடைய அப்போது கடமை பொறுப்பில் இருந்த former ஸ்பீக்கர், honorable ஸ்பீக்கர் லக்கு பண்டார், WJM லக்கு பண்டார் அவர்களுடைய செய்தியோடு தான் இந்த புத்தகத்தை அவர் எங்களுக்கு முன்னுக்கு அதனுடைய கண்டென்ட் பேஜ் இருக்கிறது. அதுக்கு பிறகு அவருடைய செய்தி, அதற்கு பின்னர் அவர் இந்த புத்தகத்தினுடைய ஆக்கத்திலே அவருக்கு உதவி செய்த நண்பர்கள், எங்களுடைய மன்சூரை காதல் இம்தாத் உட்பட மற்றும் இங்கு இருக்கிற பலருடைய பெயர்களை சொல்லி ஒரு வாழ்த்துக்களை நன்றிகளை வெளிப்படுத்துகிற ஒரு பேஜை அவர், அது 6ஆம் பக்கத்தில் தமிழிலே, 5ஆம் பக்கத்தில் ஆங்கிலத்தில் சபாநாயகருடைய பேச்சையும், 7ஆம் பக்கத்தில் நன்றியுரையினையும், 9ஆம் பக்கம் தொடக்கம் அவருடைய பின்னணி இந்த புத்தகம் பற்றிய அறிமுகத்தினையும் அவர் எழுதியிருக்கிறார். மொத்தமாக அவரால் பாராளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட்ட, அந்த குறுங்காலத்திலே நிகழ்த்தப்பட்ட 36 ஸ்பீச்சுகளினுடைய தொகுப்பாக இந்த புத்தகம் அமைய வந்திருக்கிறது. இப்போது என்னையும் உங்களிலே போன்ற ஒருவன் அரசியல் படித்தாளாக பார்க்க முடியாது. அது ஒரு புறம் இருக்கட்டும். உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் இந்த புத்தகத்துக்குள்ளே நான் என்னை செலுத்தி பார்த்தேன், வாசித்து பார்த்தேன். எப்படி இதை வாசிக்கிற போது நான் உணர்ந்தேன், எலிக்கு மரணம், பூனைக்கு விளையாட்டு. அவர் என்னோடு வயதில் கூடியவர், அவர் பெரியவர், அவரை பூனையாக நான் பார்க்கிறேன், என்னை எலி என்று சொல்லுகிறேன். இதனுடைய எலக்ட்ரானிக் வெர்ஷனை அனுப்பிவிட்டு நீங்கள் ஸ்கொரல் பண்ணி அதனை சுற்றி பார்த்து போட்டு நீங்கள் ஓகே என்றால் நீங்கள் வந்து 45 நிமிடம் பேசுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் அந்த பலமிக்க பூனை சொன்னது எலியை பார்த்து, எலி சில நாட்கள் மரணம் அடைந்தது, தன்னுடைய மரச்சாலையினை நோக்கி, கபரினை நோக்கி சென்று விடுமா என்று நான் அச்சப்படுகிற அளவுக்கு சென்ஸ் விடயதானங்கள் கூடிய புத்தகமாக என்னால் இதனை பார்க்கப்படுகிற ஒரு புத்தகமாக நான் இருக்கிறேன். நான் மெதுவாக உங்களை இதற்குள்ளே எழுதி சொல்கிறேன். அவருடைய முன்னுரையிலே 9ஆம் தொடக்கம் 16ஆம் பக்கம் வரைக்கும் ஆங்கிலத்திலும், அதற்கு பின்னர் 17ஆம் பக்கம் முதல் சில பக்கங்கள் தொடர்ந்து தமிழிலும் அவர் சொல்லிக்கொள்ள வருகிறார். அதில் மிகச் சுவாரஸ்யமான விடயம் 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இடம்பெற வருகின்றது. கிழக்கு மாகாண சபையின் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சியை ஒரு கோரிக்கை விடுத்தது. அதனுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் பிரதம வேட்பாளராக வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்ட போது, சுருக்கமாக சொல்கிறேன், எப்போதும் எங்களுடைய நௌசாத் அவர்கள் சார்ந்திருந்த அவருடைய தலைவர், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு SLMC-யினர் பேசிய போது, வாருங்கள் நௌசாத் என்று அப்படியே இருந்தவர்களை வைத்துவிட்டு பின்னால் இருக்கிற ஒரு அறைக்குள் அழைத்து சென்று, ரவுப் ஹக்கீம் அவர்கள் தேர்தல் கேட்டு மாகாண சபைக்குள்ளே பலம் பொருந்திய நபராக மாறப்போகிறார், அவருடைய பதவி, MP பதவி இல்லாமல் போனால் அடுத்திருப்பது யார், நீரா இல்லையா என்று கேட்டார். நௌசாத் சார் சொன்னார், அடுத்தது எனக்குத்தான். உங்களுக்கு தெரியும், நாம் சொல்லுவது எப்பவும் ரணில் அவர்கள் மிகவும் தந்திரோபாயமானவரால், தன்னுடைய கட்சி, தன்னுடைய நபர், தன்னுடைய சகாவை வாழ வைப்பதிலே மிக கவனமானவர் அவர். எனவேதான் அவர் ஒத்துக்கொண்டார் SLMC-க்கு.
ஒத்துக்கொண்ட போதுதான் எங்களுடைய ரவுப் ஹக்கீம் அவர்கள் ராஜினாமா செய்த போதுதான் அந்த பதவி நௌஷாத் அவர்களுக்கு கிடைத்த ஒரு குறுங்கால பதவி என்று அவர் தமிழில் 24ஆம் பக்கத்தில் மிக சிறப்பான முறையிலே அதனை வர்ணித்து கூறியிருக்கிறார். தன்னுடைய கதை எப்படி பாராளுமன்ற உறுப்பினராக மாறி இருக்கிறது. என்னுடைய பிரச்சனை எல்லாம் என்னவென்றால், அஷ்ரஃபுக்கு பின்னர் இந்த கட்சியை ஏதோ ஒரு வகையிலே ரவுப் ஹக்கீம் இழுத்து கொண்டு செல்கிறார். அவரால் சேர்க்கப்படவில்லையோ போய் சேரவில்லையோ, உரிய நபர்கள் உரிய கௌரவம் அளிக்கப்பட்டு சேர்க்கப்படாத பலவீனத்தை அந்த கட்சி இன்று தாங்கி நிற்கிற ஒரு சூடுமைக்குள்ள, அந்த கட்சி என்பது முஸ்லிம்களுடைய பெக் போன் என்று சொல்லுவார்கள், இந்த முதுகெலும்பு பலவீனப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்குள்ளே எங்களை நுழைத்திருக்கிறது. ஆனாலும் இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும். தன்னுடைய கன்னி பேச்சிலே தமிழில் 28ஆம் பக்கம் தொடக்கம் 31ஆம் பக்கம் வரைக்கும் அவர் மிக தெளிவான முறையிலே தன்னை பற்றியும் கிழக்கு முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு குறித்தும் அஷ்ரஃபுக்கு அடுத்த ஒரு தலைவனாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அக்பர் என்கின்ற ஒலிகளோடு பாராளுமன்றத்தில் முழங்குவதற்கு ஆரம்பிக்கிறார். இப்போது நான் அகாடமிக்கலா இதற்குள்ளே நுழைவதை நீங்கள் தாங்குவீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், ஏன் அஷ்ரஃப் அவர்கள் முஸ்லிம் தனித்துவம் பற்றி பேசினார். எங்களுடைய அரசியல் பாரம்பரியம் எப்படி நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தோடு, குறிப்பாக கிழக்கார்கள் எப்படி தமிழ் சமூகத்தோடு ஒன்றிணைந்து, பெரும்பான்மை அரசியல் கட்சிகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து இந்த கடந்த காலகட்டத்திலே இந்த 50 ஆண்டுகளுக்கு, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சுதந்திரத்துக்கு பின்னரான காலத்திலே பயணித்தோம் என்றும், இந்த நாட்டினுடைய சூழ்நிலைகளும் தமிழ் அமைப்புகளின் செயற்பாடும் அரசாங்கங்களின் பாதுகாப்பு படையினரின் செயற்பாடும் அஷ்ரஃபை அப்படி என்றால் எங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் ஐடியா அண்ட் கான்செப்ட் ஒரு பாயிண்டிலே மாற்றம் அடைகிறது. அதனை இவர் தர்க்க ரீதியாக ஏன் அஷ்ரஃப் அப்படியான தனித்துவத்துக்கு வந்தார் என்பதை தன்னுடைய பேச்சிலே பாராளுமன்றத்திலே நிரூபித்து காட்டு முஸ்லிம்களினுடைய நிலைப்பாட்டை, அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் உள்ள எப்படி அது மாற்றமடைய வந்தது என்றெல்லாம் பேசியிருக்கிறார் என்றால், அந்த விடயங்களை பற்றி பேசுவது, முஸ்லிம்களினுடைய பாதுகாப்பு பற்றி பேசுவது, ஹார்மோனியல் ஆன முறையிலே எப்படி தன்னுடைய குடும்பமும் தானும் மற்ற மக்களோடு உருவாக இருக்கிறோம் என்கிற விடயங்களை எல்லாம் பேசி இந்த நாட்டில் இணக்கப்பாடு முக்கியம் என்று பேசி முடிக்கிற தலைப்பு அவருடைய கன்னி பேச்சிலே அப்படி பல விடயங்களை மிக கவனமாக, மிக மென்மையாக, அதே நேரத்திலே நியூட்ரல் என்று சொல்லுகிற தன்மையோடு அவர் அங்கு பேசியிருக்கிறார். அவருடைய இரண்டாவது பேச்சு கிழக்கினுடைய நிலவரத்தை, அதுவும் அந்த அவசர கால சட்டத்தை நீட்டுகிற சம்பந்தப்பட்ட பேச்சு. அதாவது 2008 மே மாதம் 6ஆம் தேதி பாராளுமன்றத்திலே பேசுகிறார். பொது பாதுகாப்பு குறித்த பிரகடனத்தை அல்லது அதிகாரபூர்வமான தன்னுடைய கருத்துக்களை சமூகம் சார்ந்து முன்வைக்கிறார். தன் கடந்த பேச்சை அவர் தொட்டி காட்டி தனக்கு எப்படி பாதுகாப்பு படைக்குள் செல்லுவதற்கு, அங்கத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை அவர் சொல்லி, ஹைக்கூ கவிதைகள் எல்லாம் அதற்குள்ள இலக்கியத்தினுடைய ஓட்டத்தை கொண்டு வந்து அவசர கால சட்ட நீடிப்பு இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று பேசுவதோடு, அந்த காலத்தினுடைய ஜனநாயகம், அரசியல் சட்டங்கள் மீறப்பட்ட விடயம், கிழக்கினுடைய உதயம், கிழக்கு விடுவிக்கப்பட்டால் அங்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், அவையெல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிற விடயத்தை பற்றி அதிலே சமூகத்துக்காக அவர் பேசுகிறார். தன்னுடைய மூன்றாவது பேச்சு, அதுவும் அவசர கால சட்டம் சம்பந்தப்பட்ட பொது மக்கள் பாதுகாப்பு குறித்த தன்னுடைய விடயங்களை அவர் விளங்கப்படுத்தியிருக்கிறார். தமிழ் மக்கள் அவருடைய போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய நிகழ்வு. ஆனால் ஒவ்வொரு பேச்சிலும் இந்த நவீன விஞ்ஞான ஆய்வாளர்கள் சொல்லுகிற ஆய்வை ஒன்றை நாங்கள் செய்கிற போது ரிசர்ச் கொஸ்டின்ஸ் என்று சொல்வார்கள். ஆய்வு வினாக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வினாக்களை எழுப்பி விடை சொல்ல முனைகிறார். அங்கே இருந்த பாராளுமன்ற எனக்கும் ஒரு பிரச்சனை, இப்படி எல்லாம் இவரெல்லாம் பேசி இருக்கிறார், இதெல்லாம் தெரியாமல் தான் நாம் ஆய்வு உறவு காலமும் செய்திருக்கிறோம் என்று நான் யோசித்தேன். ஏனென்றால் கேள்வி எழுப்பி அந்த சிங்கள தமிழ் சகோதர பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அறிவுக்குள்ளே ஒரு ஊடாட்டம் செய்திருக்கிற தன்மை இந்த புத்தகம் எப்படியான வழியினை எதிர்காலத்தில் சொல்லும் என்றால், புத்தகம் எழுதுகிற
ஊடகங்கள் கொள்கை உருவாக்கத்துக்கும் அறிவின் மேம்பாட்டுக்கும் பங்களிப்பு செய்யும் என்று எம்எல்ஏ காதர் அவர்கள் சொன்ன அந்த விடயத்தினை எதிர்காலத்தில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது முதல் ஆய்வாளர்கள் இதற்குள்ளே இருக்கிற கருத்துக்களை எடுத்து ஆய்வு செய்கின்ற அளவுக்கு விளக்கத்தை சொல்கிறது. ஜிஹாத், இஸ்லாமிய ஜிஹாத், நாங்கள் போர் புரிவது ஆயுதம் தூக்கி செய்வதுதான் ஜிஹாத் அல்ல, அதற்கு எப்படி விளக்கம் இருக்கிறது என்கின்ற இஸ்லாத்தினுடைய பல்பரிமாண பார்வை எப்படி ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு வித்திடும் என்பதை பற்றி எல்லாம் அவர் சொல்லுகிறார். பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகிற விடயத்தை பற்றி சொல்லுகிறார். இடையிடையே நவீன பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் நவீன ஆய்வாளர்கள், நான் சொன்னது போன்ற அந்த ஆய்வாளர்களுடைய வெளிநாட்டு ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக தன்னுடைய 3வது பேச்சிலே இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லோவை பற்றி பேசுகிறார். யுத்த குற்றம், யுத்த சட்டம் பற்றி பேசுகிறார். முஸ்லிம்கள், சிங்களவர்கள், தமிழர்கள் எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும், சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே இந்த நாட்டில் ஒற்றுமை, மோதலுக்கு தீர்வு அவசியம் என்றெல்லாம் பேசுகிற விடயத்தை பார்க்கிற போது இது ஒரு மிக கருத்தாழம் உள்ள விடயங்களாக இருக்கிறது. எல்லா கட்டுரைகளையும் வாசித்திருக்கிறேன், எல்லா பேச்சையும். இன்னும் ஒரு 2 மாத்திரம் சொல்றேன். ஓகே தானே சார்? ரைட். அதை விட சொன்னால் தாங்க மாட்டேன். அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அவருடைய எனக்கு இன்று 12 மணிக்கு தான் விளங்கியது. இந்த புத்தகத்தை பேசுகிற போது எனக்கு ரவி சம்துல்லா சார் சில வருடங்களுக்கு முன்னர் பயிற்சி அளித்திருக்கிறார். இந்த சாப்டர்ஸை வகைப்படுத்த வேண்டும் பேசக்கூடிய. இப்போ உதாரணமாக இவருடைய கல்விக்கான பங்களிப்பு, சமூக விஷயங்கள், அரசியல் பங்களிப்பு அல்லது சமாதான பங்களிப்பு என்று வகைப்படுத்த வேண்டும். அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. பல பேச்சுக்களுக்குள்ள இவற்றை அவர் சேர்த்து பேசியிருக்கிறார், தனித்துவமாகவும் பேசியிருக்கிறார். இன்று 12 மணிக்கு தான் எனக்கு அந்த புத்தி பிடிப்பட்டது. இதை அப்படி வகைப்படுத்த முடியுமா என்று. அது 4 மணிக்கடையிலே செய்து முடிக்க முடியாது. எனவே தான் நான் இப்படி இதை செய்கிறேன். இன்னும் ஒரு கிழமை கண்டால் தான் நான் அதை அப்படி செய்வேன். அவ்வளவு கனதியான விடயங்கள் இதற்குள்ளே இருக்கிறது. நான் விமர்சனங்களை செய்திருக்கிறேன். ரமீஸ் அப்துல்லாவுக்கு தெரியும், நிறைய நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். சம்மாந்துறையில் ஏற்கனவே நான் விமர்சித்த ஒரு புத்தகத்தை சொன்னால், நீ கூடுதலாக நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்க்கு போய்விட்டாய் என்று சொன்னார். அப்படிப்பட்ட கலாச்சாரத்திலே காதலிடத்திலும் ரமீஸ் அப்துல்லாவிடத்திலும் வளர்ந்த எனக்கு இதில் அந்த விமர்சனம் செய்ய முடியாத சிக்கலுக்குள்ளே என்னுடைய கைகளை மெதுவாக அவர் கட்டி போட்டிருக்கிற தன்மை ஒன்றை நான் இதனிலே காணக்கூடியதாக இருக்கிறது. 4வது அவருடைய பேச்சு யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி பில் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே அவர் பேசினார். எங்களுக்கு தெரியும், இந்த வொகேஷனல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், அது சம்பந்தப்பட்ட ஆணைக்குழு, அது தன்னுடைய தொழில் 5 வருட ஆசிரியர், 29 வருட பிரைவேட் செக்டர், அவற்றை வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி இலங்கையினுடைய திறன் சார்ந்த அறிவு மாணவர்கள் மத்தியிலே வளர்க்கப்பட வேண்டும் என்று பேசியிருந்தார் என்கின்ற அந்த பெரிய பேச்சை சுருக்கிவிட்டேன். ரைட். இன்னும் 1 மாற்றம் சொல்வதாகத்தான் நான் உங்களிடம் வாய்ப்பை பெற்றிருந்தேன். ரைட். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 6 மணி ஆகிவிட்டது. எனவே நான் கடுமையாக நீட்டாமல் முடிக்கிறேன். ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங், நான் ஜப்பானுக்கு படிக்க போன போதுதான் நான் ஹியூமன் செக்யூரிட்டி என்று சொல்லுவார்கள், ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் concepts in the world that introduced by United Nations. ஐக்கிய நாடுகள் தாபனம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறது ஹியூமன் செக்யூரிட்டி. ஒகாத்தா என்று சொல்லுகிற ஜப்பானை சேர்ந்த ஒரு வெரி சீனியர் டிப்ளமேட்டின் தலைமையிலே அந்த டாக்குமெண்டை வரைந்து உலகம் எல்லாம் நடைமுறைப்படுத்துகிறது. அந்த கான்செப்ட் சொல்லுகிறது 2 விடயங்கள். நானும் டாக்டர் எஸ்எம்எம் இஸ்மாயிலும் சேர்ந்து இதில் ஒரு ரிசர்ச்சை, எனக்கு ஒரு அளவான அந்த அறிவியல் ரீதியான ஈடுபாடு வருகிற போது நான் அவரோடு சேர்ந்து செய்திருக்கிறேன். நான் ஜப்பானில் படித்த போது இதை பற்றி பார்த்தேன். இந்த ஹியூமன் செக்யூரிட்டி என்பது 2 பிரதானமான விடயங்களை சொல்லுகிறது. ஒன்று ஃப்ரீடம், மனித பாதுகாப்பு என்பது 2 விடயங்களை சொல்லுகிறது. ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், ஃப்ரீடம் ஃப்ரம் வாட்ஸ். கான்செப்ட் ரீதியாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழ் சகோதரனுடைய போராட்டம், அவர்கள் பாவித்த மொழி பாவனைகள் சர்வதேச மொழி பாவனை. உதாரணமாக தமிழ்ச்செல்வனுடைய இழப்பு
தமிழீழ போராட்டத்தில் மிக பெரும் இழப்பு. அவர் பாவிக்கிற மொழிநடை எங்கள் இந்த மக்களினுடைய மனித உரிமைகள், ஜனநாயகம், பங்கு பற்றுதல் என்கின்ற இந்த வெஸ்டர்ன் தோட் ஆஃப் ஐடியாஸ் அவர் பேசுவார். இங்கு நான் என்ன காணுகிறேன் என்றால், இந்த ஹியூமன் செக்யூரிட்டி என்பது இப்போதுதான் உலகத்தில் பரவல் அடைந்திருக்கிறது. அதனை ஒத்த அம்சங்களை பலவற்றை இப்போது நாங்கள் சொல்லுகிற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லுகிற நிலைத்து நிற்கிற அபிவிருத்தி குறித்ததான் அந்த இலக்குகளும் அவற்றை பற்றி பேசுகிறது. அது பேசுகிறது, அதாவது ஒரு நாட்டிலே நிம்மதியாக மக்கள் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் பயத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும், தேவையில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற கன்செப்சுவல் ரீதியான டிஸ்கோர்சஸ் டயலாக்கை அவர் பாராளுமன்றத்தில் செய்திருக்கிறார். தன்னுடைய இந்த பேச்சின் மூலமாக நான் இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் எனக்கு இருக்கிற புலமையை வைத்துக் கொண்டு அல்லது அல்லாஹ் தந்திருக்கிற அறிவினை வைத்துக் கொண்டு நான் ஒவ்வொன்றை பற்றியும் பேசுவேன். நாங்கள் 5 பேச்சை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முழு மொத்த பகுதியை தந்திருக்கிறேன். மெதுவாக ரமீஸ் அப்துல்லா சார் நேரத்தை பார்க்கிறார். ஆகவே இன்ஷா அல்லாஹ் என்னை உயிரோடு வைத்தால் நான் இந்த கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னும் வந்து இங்கு பேசினேன். நான் பேச எனக்கு கிடைக்கும் என்றால் என்னை விட திறமையானவர்களையும் காதல் உருவாக்கி இருக்கிறார். நாங்கள் இந்த ஆய்வியல் ரீதியாக பேசக்குள்ள பேராசிரியர்கள் சொல்ல மாட்டோம், காதல் வரும் சேனையமை தான் சொல்லுவோம். அது அவருக்கு விளங்கும். நான் காதல் உருவாக்கி இருக்கிறார். பௌசர் என்று ஒரு சின்ன பையன் இருக்கிறார். அவனை நாங்கள் இங்கு MA வரை முடித்துவிட்டு பொண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்கிறோம். அவரும் வளர்த்தவர்களில் அவர்கள் முக்கியமானவர். என்னை விட இன்னும் அறிவுபூர்வமாக பேசுவார். அவர்கள் எல்லாம் வந்து சேர்வார்கள், காதல் சொல்லுவார். எங்களுடைய ரசூலுல்லாஹ் சுன்னத்தை பற்றி ஹசனுல் பன்னா போன்றவர்கள் ரசூலுல்லாஹ் ஒருவன் வருவான் என்றார். மற்ற அறிஞர்கள் சொன்னார்கள் அது கூட்டமாக வரும் என்று. காதலும் சொன்னார், அது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஒருவன் வருவான், பல பேர் வருவான் என்று காதல் சொல்லி இருக்கிறார். அவன் வருவான், என்னை விட தெளிவாக உங்களுக்கு பேசுவான். அந்த பேச வர இருப்பவனுக்கு அல்லது இருப்பவர்களுக்கு அல்லது இருக்க வருகிற பெண்களுக்கு இடம் விட்டு நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே நான் என்னுடைய முடிவுரைக்கு வருகிறேன். நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், பாராளுமன்றத்திற்கு நான் நிரூபிப்பேன் என்ற ஒரு விடயத்தை சொன்னேன். ஒரு பாராளுமன்றத்தினுடைய பிரதிநிதி அவன் சார்ந்திருக்கிற சமூகம் சார்பான விடயங்களை பாராளுமன்றத்துக்குள்ளே ஒலிக்க செய்து இந்த பாலிசி மேக்கிங் ப்ரோசஸிலே கொள்கை உருவாக்குகிற, சட்டம் உருவாக்குகிற, சட்டத்தை இல்லாமல் செய்கிற, சட்டத்தில் புதிய மாற்றங்களை கொண்டு வருகிற விவகாரத்திலே தன்னுடைய முழு மொத்த ஈடுபாட்டையும் காட்டி சமூகம் சார் நலன்களை வென்றெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். That is what அன்று ஹைபுட் தொடக்கம் ஏனைய அறிஞர்கள் சொல்லுகிற பார்லிமென்டோரியன் என்கிற பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்பவர். அந்த விடயத்தை குறுங்காலத்துக்குள்ளே நௌசாத் அவர்கள் செய்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே நானும் இந்த சமூகத்தின் பிரதிநிதி ஒருவன் என்ற அடிப்படையில் நாங்கள் அனைவரும் அல்ஹம்துலில்லாஹ் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், நான் செய்திருக்கிறார். அதை இந்த புத்தகம் வெளிக்காட்டியிருக்கிறது. எனவே இதை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் வைத்து, இது சம்மாந்துரையாளர்களின் வீடுகளில் மாத்திரம் வைத்து பார்க்கப்பட வேண்டியது. இவர் வடகுலத்தின் இடப்பெயர்வு பற்றியும் பேசியிருக்கிறார். திருகோணமலையில் மட்டக்களப்பு முஸ்லிம்கள், திருகோணமலை மக்கள் எல்லாம் பற்றி பேசியிருக்கிறார். எல்லோருடைய வீட்டிலும் வைத்து இது பார்க்கப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற என்னுடைய 2வது ஐடியா. எனக்கு இன்னும் 3 நிமிடங்கள் மாத்திரம் இருக்கிறது. அதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். கிட்டத்தட்ட 6:15 மணி ஆகிறது. அந்த 2வது ஐடியா பொலிட்டிஷியன் பொலிட்டிக்கல் லீடர். பொலிட்டிஷியன் அவனுடைய இலக்கு தேர்தலில் வெற்றி பெற்று அவன் சிறப்பாக இருப்பது. இந்த பொலிட்டிக்கல் லீடர் வெற்றி பெறுவதில் மாத்திரம் கவனம் கொள்ள மாட்டான். அவன் ஒரு விசனரி லீடராக இருப்பான். அவனுக்கு தூர நோக்கி இருக்கும், இலக்குகள் இருக்கும். தன் சமூகத்தை எப்படி மாற்ற வேண்டும், புடம்போட வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதை வாழ வைக்க வேண்டும். அந்த சமூகம் அவனை நம்பும், ட்ரஸ்ட் என்று சொன்னேன். அவனை மதிக்கும், அவனை ஏற்றுக்கொள்ளும், மீண்டும் மீண்டும் வெற்றி பெற செய்யும். அப்படிப்பட்ட அந்த பணியினை செய்திருக்கிறார் என்றால் அது பாராளுமன்ற பிரதிநிதித்துவம், உங்களுடைய பிரதேச சபையின் தொடர்ச்சியான தலைமைத்துவம். இப்போது அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கிற சூழ்நிலையில் சம்மாந்துறை மக்கள் மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் மிக மோசமாக அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு கிடக்கிறீர்கள். நான் அப்துல் மஜீத் அவர்களை பற்றி சொன்னேன். அஷ்ரப் அவருடைய இருப்பு வரைக்கும்
அன்வர் இஸ்மாயில் அவருடைய மறைவு வரைக்கும் நம்முடைய அரசியல் இருப்பு சமூக பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இலங்கையின் நாலாபுறங்களுக்கும் நெல்மணியை கொடுக்கிற ஊரா நீங்கள். இலங்கையினுடைய இஸ்லாமியர்களின் சர்வதேச இஸ்லாமிய சமூகத்திற்கு உங்களுடைய நம்பிக்கையாளர் சபை, உங்களுடைய அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனம், உங்களுடைய இஸ்லாமிய வங்கி முறைமை என்பது இந்த உலகத்துக்கு முன்மாதிரியானது. இலங்கைக்கு மாத்திரமல்ல, அந்த முன்மாதிரி 2 பிரதானமான முஸ்லிம் ஊர்களிலே இருந்தது. ஒன்று சமாந்துறையிலும், மற்றது காத்தாங்குடியில். ஈஸ்டர் சண்டே அட்டாக் காத்தாங்குடியினுடைய இருப்பு குறித்த விடயத்திலே சில ஆட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட அச்சுறுத்தலையும் சோதனையும் உங்களுக்கு தரவில்லை. எனவே ஒற்றுமைப்பட்டிருக்கிற தலைமைத்துவத்துக்கு கீழ் இன்னும் நீங்கள் முஸ்லிம் ஊர்களுக்குள்ளே தலைமைத்துவத்துக்கு கீழ் இன்னும் நீங்கள் கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் படித்த அரசியல், நான் அரசு என்பதை பற்றி மாத்திரம் 7 வருடம் படித்திருக்கிறேன். என்னுடைய சூப்பர்வைசர் சொன்னார், you must contribute to the existing knowledge. மிக்டால் என்று சொல்லுகிற புதிய அறிஞரினால் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஸ்டேட் இன் சொசைட்டி, ஸ்டேட் அண்ட் சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கான்ஸ்டிடியூட் ஒன் அனதர். இந்த தியரிக்கு நீ பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், நான் படித்த அரசியல் சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தினுடைய அரசியல் பிரதிநிதி ஒரு முழு அமைச்சராக இருக்கிற போது அந்த பிராந்தியம் அரசியல், சமூக, பொருளாதார, கல்வி ரீதியாக மாற்றமடையும். உங்களுடைய தொழில்நுட்ப கல்வி உங்களுடைய முதுகெலும்பை நிறுத்தி நித்தாட்டி வைத்திருக்கிறது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வி புலத்திலே ரமீஸ் அப்துல்லாவுக்கு பிறகு ஆண்களிலே எங்களோடு இருந்த ஆமட் லப்பை மறைத்து விட்டார் ஹாபிஸ் அவர்கள். இப்போது பர்வீஸ் என்ற ஒருவரை மாத்திரம் பெற்றிருக்கிறோம். சில பெண்கள் இருக்கிறார்கள். காலப்போக்கு இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதை வாழ வைத்து நான் எல்லாம் இங்கு வந்து இப்படி பேசுகிறேன் என்றால் உங்களுடைய பங்கு அங்கு என்ன இருக்கிறது? இப்போ நான் அகாடமிக் ஸ்டாஃபினுடைய செறிவு ஒரு காலமும் அறிவுடைமை ரீதியான பங்களிப்புக்கு வாய்ப்பு செய்ய மாட்டான். இறுதியான விடயத்துக்குள்ளே வருகிறேன். இப்படி நான் மிக அதிகமாக பேசிவிடுவேனா என்று எனக்கு பயமாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, உங்களுடைய உறுப்பினரை வாக்களித்து பெற வேண்டும், அவரை அமைச்சராக்க வேண்டும். அதற்குரிய பலத்தையும் வாக்களிப்பு வீதத்தையும் நீங்கள் காட்டாத வரையில் நாங்கள் இங்கு ஒற்றுமைப்பட்டுத்தான் வாழ வேண்டும். என்னுடைய சிங்கள தமிழ் சமூகத்தோடு அங்கே ஒற்றுமைப்படக்கூடிய ஒருவரை அனுப்பி அவன் ஆற்றல் மிக்க அரசியல் தலைவனாக இருந்து கொண்டு இந்த ஊரை இன்னும் மேம்படுத்த வேண்டும். இந்த தொழில்நுட்பத்துறை வீழ்ச்சி அடையமாக இருந்தால் ஒரு அச்சுறுத்தல் ஒன்று சொல்லுகிறேன். அலன் மாஸ்க் சொல்லி இருக்கிறார், அமெரிக்க நாட்டின் முக்கிய நபர், எனக்கு பட்டம் பெற்றவர்களை விட ஸ்கில் என்று சொல்லுகிற திறன் உள்ளவர்கள் வேலைக்கு வேண்டும், அவர்கள் வந்தால் நான் வேலை கொடுப்பேன் என்று சொன்னார். அது 2 வாரங்களுக்கு முன்னர் சொன்னார். 2 தினங்களுக்கு முன்னர் சொல்லி இருக்கிறார். கடந்த வாரத்தில் அமெரிக்காவின் அனைத்து அரச உத்தியோகத்தர்களும் ஒரு வாரத்துக்குள்ளே என்ன வேலை செய்திருக்கிறீர்கள் என்று எனக்கு காட்டுங்கள், காட்டாதவர்களை வேலையை விட்டு நிறுத்துவேன் என்று சொல்லி. இப்படி உலகம் மாறி செல்லுகிற போது அந்த திறனை நம்முடைய தொழில்நுட்ப கல்லூரிகள் தான் வளர்க்கும். அதற்கு அதனை நிமித்துவதற்கும் ஊரை நிமித்துவதற்கும் உங்களுக்கு ஒரு மீண்டும் அஷ்ரஃபுக்கு பிறகு, மஜீதுக்கு பிறகு, அஷ்ரஃபுக்கு பிறகு, நௌஷாத்துக்கு பிறகு ஒரு அரசியல் தலைவர் வேண்டும் என்று என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அமைதிக்கு நன்றி. இந்த வேளையில் உரையாற்றி வெளிப்பட்டு தந்திருக்கின்ற இலங்கை முஸ்லிம்களின் அரசியல் துறையில் பேராசிரியர் பட்டம் பெற்ற முதல் முஸ்லிம் பேராசிரியர், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் கலாநிதி M.M. வாசிஸ் அவர்களுக்கு இந்த வேளையிலே 6 விருதுகளை வழங்கியமைக்காக இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மிக பொக்கிஷமான இலங்கை